சார்பாக ஹோப் இன்ஸ்டிடியூட்டுடைய செகண்ட் பேஜ் சகோதர சகோதரிகள் சார்பாகவும் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தில் இந்த இடத்துல செகண்ட் பேஜில் பைபிள் காலேஜில் படிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. மாற்றுத்திறனாளி மத்தியில் 17 வருடங்களாக ஊழியர்கள் செஞ்சுட்டு வர்றோம். ஆனால் எந்த விதமான பைபிள் காலேஜில் படிக்காம தான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எப்படி நான் பைபிள் காலேஜ் போவது, நான் வண்டியில் போகிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அசோக் மேரன் சார் மூலமாய் ஆண்டவர் இந்த பைபிள் காலேஜை காணிச்சாங்க. நான் வந்துட்டு போகிறதுக்கு தடையில்லாமல் போகிறதுக்கு எல்லா வசதிகளையும் நம்ம துபாய் தமிழ் ஃபெலோஷிப் இந்த இன்ஸ்டியூட் சார்பாக எனக்கு செஞ்சு தந்தாங்க. அதற்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே பைபிள் படித்து என்னுடைய ஊழியத்தை இன்னும் தொடர்வதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் ஆண்டவருக்கு பணியை மாற்றித்தரணும் மத்தியில் இந்தியா முழுவதும் செய்யணுங்கிறது ஆசை. என்னுடைய பெற்றோருடைய வேண்டுதல் நிமித்தமாய் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது இந்த ஹோப் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாகவும் அந்த அனைத்து ப்ரொஃபஸர் மூலமா இது நடந்துட்டு இருக்குனாக்கி அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதற்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய மாற்றங்களை செய்து வருகிறார். என்னுடைய இடது கண் பார்வை இல்லாமல் 1 வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தேன். போன மாதம் ஆபரேஷன் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. கண்ணே தெரியாத இடத்துல இன்னைக்கு கண் முழுவதும் 100% தெரிவதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. ஹல்லேலூயா, நன்றி. அது மட்டுமல்ல, வரக்கூடிய 28ஆம் தேதி 250 மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண போறோம். ஹோப் இன்ஸ்டியூட்டும் அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் அந்த விழாவில் கலந்து உங்க கைப்பட்ட அந்த பொருட்களை கொடுக்கணும். என்னோட சேர்ந்து நீங்களும் ஊழியத்தை ஈடுபடணும்னு சொல்லிட்டு நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்பத்திற்காக ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறு பாடலுடன் நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா, நன்றி இயேசுப்பா. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. ஆண்டவரே, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி அமேனானவரே விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்விலே
சறுக்கலிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை சறுக்கலிலோ கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக மகிழச் செய்தி ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீ பாராட்டின அம்மனவரே தயவுக்கெல்லாம் நான் பார்க்கிறேன் நல்ல அமப்பா இதுவரையில் நீ தாங்கினதற்கு எல்லளவும் நான் தகுதியும் அல்ல அமப்பா எல்லளவும் நான் தகுதி இல்லாதவனே நான் நியமித்தமா அல்லேலூயா. இந்த செகண்ட் பேஜ் நண்பர்கள் சகோதரர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களது கிறிஸ்துமஸ் அண்ட் புத்தாண்டு வாழ்த்துக்களை அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எங்களுடைய பேச்சுக்காக ஜெபம் பண்ணபடி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் செய்ய ஊழியக்காரர்களாக மாறணும். இந்த